ஒரு சிவ புராணத்தின்படி ஒருமுறை பிரம்மா படைப்பு கடவுள் மற்றும் விஷ்ணு பாதுகாக்கும் கடவுள் தங்கள் மேலாதிக்கம் பற்றி வாக்குவாதம் செய்தனர். விவாதத்தை தீர்க்க சிவன் 3 உலகங்களையும் துளைத்தார். ஒரு பெரிய எல்லையற்ற ஒளி தூணாக ஜோதிர்லிங்கமாக தோன்றினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே ஒரு ஒளித் தூணில் ஏறி இறங்கவும், இரு திசைகளிலும் ஒளியின் முடிவை கண்டறியவும் முடிவு செய்தனர். சில மறுமுறைகளின்படி விஷ்ணு இந்த பணியை அடைய தனது வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டார். அதே நேரத்தில் பிரம்மா ஒரு ஹம்ச அதாவது ஸ்வான் மீது சவாரி செய்தார். பிரம்மா ஒளியின் முடிவை கண்டுபிடித்ததாக பொய் சொன்னார். அதற்கு ஆதாரமாக ஒரு கேடகி மலரை உருவாக்கினார். அதே நேரத்தில் விஷ்ணு ஒளியின் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார். பிரம்மாவின் நேர்மையின்மை சிவனை கோபப்படுத்தியது. அவர் வணங்கப்படமாட்டார் என்று படைப்பாளி தெய்வத்தை சபித்தார்.